அகம் 49. கார்த்திக் ரம்யாவிடம், அக்கா எங்களுக்கு ஒரு டவுட். உண்மையிலேயே ஆதி ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கல? வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா என்று கேட்டான். ஏண்டா இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு திடீர்னு வந்திருக்கு? சொல்லுங்கக்கா என்றான் கொஞ்சம் குரலில். ஃபர்ஸ்ட் எனக்கும் அவனுக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பேசினாங்க. ஆனா அவ திவ்யாவை தான் விரும்பினான். என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு திவ்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு. எனக்கும் அவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லையா, வீட்டுல சொன்னாங்கன்னு தான் ஒத்துக்கிட்டேன். அது இல்லாம சின்ன வயசுல இருந்தே அவனை நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அதனாலதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ அம்மா இருந்துகிட்டு எங்க அண்ணன் வீட்டுல என்னால சம்பந்தமே பண்ண முடியாதான்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உனக்கு என்ன ஒரு பொண்ணு தானா, திவ்யா இருக்கால, அவளை கட்டி வச்சிருன்னு ஐடியாவும் கொடுத்தேன். என்னதான் அத்தை பையன் மாமா பொண்ணா இருந்தாலும் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் காதல்னா அடிக்க கட்டைய தூக்கிடுவாங்க. அதனால அவங்க 2 பேரையும் இப்படி கோத்து விட்டாச்சு. அப்புறம் மாமா கிட்ட பேசி அவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு வெளியில மாப்பிள்ளையே பார்த்தாங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நடந்த பிரச்சனையில எங்க அவனை எனக்கு தாலி கட்ட சொல்லிடுவாங்களோன்னு நாங்க 3 பேருமே பயந்துட்டு இருந்தோம். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. நேரமாச்சுமா, எல்லாரும் கிளம்பலாமா? வீட்டுல வேலை இருக்கு, சாயங்காலம் கெஸ்ட் வேற வர ஆரம்பிச்சிருவாங்க என்றார் லட்சுமி. கோவிலில் கூட்டம் கம்மியாக இருந்தது. அனைவரும் மறுபடியும் ஒரு முறை சாமி தரிசனம் செய்தனர். ரம்யா மனமுருகி வேண்டிக் கொண்டாள். போன தடவை நான் இங்க வந்தப்போ அவர் மேல வைத்திருந்த காதல உணர்ந்துட்டேன். இந்த தடவை நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கணும். அது உன் கையில தான் இருக்கு முருகா. எல்லாத்தையும் நல்லபடியா அமைச்சு கொடு என்று மனதார வேண்டினார். அனைவரும் கிளம்பினர். வெளியில் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்து சிறு சிறு வேலைகளை பார்க்க தொடங்கினர். மாலையும் வந்து ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். ஜீவாவும் குணாவும் அவர்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். ரம்யாவிடம் வந்த சிவகாமி ஒரு நகை பெட்டியை கொடுத்தார். ரம்யா, இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு. உங்க அப்பாவோட பிறந்த நாளுக்கு எங்களோட மகளுக்கு நாங்க கொடுக்கிற பரிசு என்றார். அத்தை, எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லம்மா, இத போட்டுக்கிட்டு வா என்று சென்று விட்டார். அடர் நீல கலரில் ஆங்காங்கே சிறு கற்கள் பதித்த டிசைனர் சாரி. அதற்கு ஈடாக அவள் அணிந்திருந்த டைமண்ட் நெக்லஸ் ரம்யாவின் அழகை பல மடங்கு கூட்டியது. பாரதியும் அதே நீல கலரில் கோட் சூட் அணிந்து தாடியையும் மீசையையும் லேசாக ட்ரிம் செய்து இருந்தான். அந்த வசீகர கண்களில் சந்தோஷம் மட்டும் இருக்க அவனை மேலும் அழகாக காட்டியது. விருந்துக்கு வந்திருந்த அனைவரும் ரம்யா பாரதியின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து வியந்தனர். அனைவரிடமும் தங்கள் மருமகள் என்று பெருமையாக அறிமுகப்படுத்தி வைத்தனர் சந்திரனும் சிவகாமியும். ஜீவா குடும்பத்தினரிடமும் குணா குடும்பத்தினரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தான் பாரதி. சிஸ்டர், பாரதி எப்படி ஓகே ஆயிட்டானா? நாங்க எப்பவும் காலேஜ்ல அவனை சாமியார்னு கிண்டல் பண்ணுவோம். இவங்கிட்டதான் எல்லா பொண்ணுங்களும் பேச வருவாங்க. ஆனா இவன் தான் பொண்ணுங்கன்னா ஓடிடுவான். தீபா பற்றி பேச வந்தவர்கள் சரி, இந்த சமயத்துல இது வேண்டாம் என்று விட்டுவிட்டனர். இவருக்கா ஒன்னும் தெரியாது என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொண்டாள். பாத்தியா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எவ்வளவு நல்ல பையனு பேர் வாங்கியிருக்க. ஆனா உன்னாலதான் இவ்வளவு பேட் பாயா மாறிட்ட. உன்கிட்ட வந்தாதாண்டி என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் இன்னைக்கு நீ இருக்கிற அழகுல உன்னை அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருக்கு என்றார். இதெல்லாம் வாய்க்கிழிய பேசுங்க, ஆனா என் காதல மட்டும் உணரலன்னு சொல்லிடுங்க என்று கோபமாக சென்று சிவகாமியின் அருகில் நின்று கொண்டாள்.
சந்திரனும் சிவகாமியும் சேர்ந்தே கேக் வெட்டினர். ஆரவாரமும் சந்தோஷமாகவும் பார்ட்டி முடிந்தது. வந்தவர்கள் அனைவரும் சென்றுவிட எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஏம்மா லட்சுமி, நீ மச்சானுக்கு என்ன வகையில உறவு என்றார் மருது. அவருடைய ஒன்று வீட்ட அத்தை பொண்ணுனா. அப்படியா? உங்க அப்பா எந்த ஊருமா? உங்க ஊருதான். நம்ம ஊரு நாட்டாம செல்லையா இருக்காருல்ல, அவர் கூட எனக்கு பெரியப்பா முறைதான். செல்லையா உனக்கு பெரியப்பா முறையா என்று சிறிது நேரம் யோசித்தவர், அப்ப நீ மாரிமுத்து சித்தப்பாவுடைய பொண்ணா? ஆமா. ஏன் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவர் எனக்கு சித்தப்பா. அப்ப நீ ஏன் தங்கச்சு? புரியாமல் பார்த்தார் லட்சுமி. அட, உங்க தாத்தாவும் என்னோட தாத்தாவும் கூட பிறந்தவங்கம்மா. அவருக்கு நீ ஒரே பொண்ணு தானே. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஊரை விட்டு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் அப்பா மட்டும் ஏன் தனியா இருக்கணும்னு நான் தான் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வர்றதே குறைஞ்சு போச்சு. அதனாலதான் நமக்குள்ள தொடர்பு இல்லாம போச்சுன்னு நினைக்கிறேன் என்றார் லட்சுமி. நான் வந்ததுல இருந்து எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தாமா விசாரிச்சேன். ரொம்ப நாளாச்சு இல்ல பார்த்து, அதனாலதான் அடையாளமே தெரியல என்றார் மருது. அவர் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து கவிதாவும் திவ்யாவும் சிரித்தனர். உங்க அப்பாவுக்கு எங்க போனாலும் வேலையே இல்லடி, ஒரு சொந்தத்தை எப்படியாவது புடிச்சிடுறாரு என்றாள் திவ்யா. உண்மையிலேயே சொந்தம் தான் போலடி, இல்லாட்டி அப்பா இவ்வளவு சந்தோஷமா சொல்ல மாட்டாரு. ஏற்கனவே கார்த்தி உன் பின்னாடி காரணம் இல்லாம சுத்திட்டு இருந்தான். ஒரு வழியா நீங்க சொந்தம்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை அவன் விடவே மாட்டான். அதுவும் நல்லாதாண்டி இருக்கு என்றாள் கவிதா. பாகம் 50. ஏற்கனவே கார்த்தி உன் பின்னாடி காரணம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா நீங்க சொந்தம்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை இனிமே விடவே மாட்டான் என்றாள் திவ்யா. அதுவும் நல்லாதாண்டி இருக்கு என்றாள் கவிதா. கவி, அப்ப உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு சொல்ல தெரியல, ஆனா அவன் கூட இருந்தா ஜாலியா இருக்கு. நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிறான். அடுத்த நிமிஷமே என் பின்னாடியே வந்துடுறான். ஏன் நீ மட்டும் உன் மாமா பையனை சைட் அடிக்கிற, எனக்கு ஒரு அத்தம் பையன் கிடைக்க கூடாதா என்ன என்றாள் கிண்டலாக. சரி சரி, நடத்து. சும்மாவே கார்த்தி அண்ணனை கையில பிடிக்க முடியாது, இது தெரிஞ்சா அவ்வளவுதான். நீயா எதுவும் அவன்கிட்ட சொல்லாத, கொஞ்ச நாளைக்கு அவனை கதற விடலாம் என்றாள் கவிதா. கார்த்தியும் அங்கு சந்தோஷப்பட்டான். அப்பாடா, இனிமே கவிதா கிட்ட உரிமையா பழகலாம் என்று நினைத்தான். அன்னைக்கு அண்ணி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, காதல்னா அவங்க வீட்டுல அடிதான் விழும்னு. அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம லட்சுமி அத்தை கிட்ட சொல்லிரு, அவங்க பாத்துப்பாங்க என்று ஐடியா கொடுத்தான் ரவி. இதுக்கு தாண்டா எனக்கு நண்பன் என் கூடவே இருக்கணுங்கிறது. அம்மா கிட்ட இத பத்தி பேசுறேன் என்றார். இங்கே வந்து என்னவெல்லாம் நடந்து போச்சு. நிறைய சந்தோஷங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமும் இருக்கத்தான் செஞ்சது. புதிய உறவுகள் நிறைய கிடைச்சிருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு கண்டிப்பா வரணும் என்றார் சதாசிவம். அது மட்டும் இல்ல, பொண்ணும் மாப்பிளையும் இன்னும் மறு வீட்டுக்கு கூட வரல. அதனால பொங்கலுக்கு எல்லாரும் ஊருக்கு வந்துருங்க. லட்சுமி, நீயும் கண்டிப்பா வரணும். அப்பா இல்லன்னா ஊருக்கு வர்றதுலன்னு சொல்லாத. உனக்கு அக்கா அண்ணன் 2 பேரும் அங்க இருக்கும் என்றார் செண்பகம். கண்டிப்பா வரேன். ரம்யா என்ன ஒரு முறைக்காக சித்தின்னு கூப்பிடுறான்னு நினைச்சேன். இப்ப உண்மையிலேயே நான் அவளுக்கு சித்தி என்று சந்தோஷமாக கூறியவர், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே என்றார் லட்சுமி. இல்லம்மா,
இன்னொரு நாள் சாவகாசமா வரும், போட்டது போட்டபடி கிடைக்கும், நாங்க எல்லாம் வெள்ளன்னு கிளம்புறோம் என்றார் மருது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உனக்கு இனிமே ஊர்ல யாரும் இல்லைன்னு நினைக்காத, அண்ணன் வீடு, நான் இருக்கேன், நீ வரணும் என்றாள் லட்சுமியை பார்த்து. ஆதி, காலையிலேயே எல்லாரும் கிளம்புறலாம் என்றார் சதாசிவம். இல்ல மாமா, எனக்கு இன்னும் இங்க வந்த வேலை முடியல. திங்கட்கிழமை திருப்பூர் போகணும். இப்ப வந்துட்டு திரும்ப வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திருப்பூர்ல என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றான். ஃப்ரெண்டு வீட்டுல எதுக்குப்பா? அதான் நம்ம வீடு இவ்வளவு பெருசா இருக்கே, இங்கே இரு என்றார் சந்திரன். அப்பா, நாங்களும் 2 நாள் இங்கேயே இருந்துட்டு அண்ணா கூட வருவோமே, சனி ஞாயிறு லீவு தானே என்றாள் கவிதா. ஆமாமா, அவங்க சொல்றது சரிதான், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, நீங்க கிளம்புங்க, கவிதாவையும் திவ்யாவையும் விட்டுட்டு போங்க என்றாள் ரம்யா. ஆமா மருது, கவிதா எங்க கூட 2 நாள் இருக்கட்டுமே என்று ஏக்கமாக பார்த்தார் சந்திரன். அப்போ கவிதா மட்டும்தானா, நான் வேணாமா என்றாள் பாவமாக திவ்யா. திவ்யா, நீயும் தாண்டா எங்க செல்லும் என்று அவளை அணைத்தார் சிவகாமி. அதற்கு மேல் அவர்களாலும் மறுக்க முடியவில்லை. சரிம்மா, நீங்க இருந்துட்டு பத்திரமா வாங்க, காலையில கிளம்புறோம் என்று அனைவரிடமும் சொல்லிவிட்டு உறங்க சென்று விட்டனர். இங்கு கார்த்திக்கிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆஹா, அப்ப இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள அவகிட்ட க்ளோஸ் ஆயிடணும் என்று யோசித்துக் கொண்டே அவனும் சென்றான். தங்கள் அறைக்கு வந்த பாரதியும் ரம்யாவும் அப்பாடா என்று பெட்டில் விழுந்தனர். காலையில இருந்து எவ்வளவு அலைச்சல், ஒரே டயர்டா இருக்கு, சீக்கிரம் தூங்கணும். ஆமா, நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா, ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போடி, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, என்னாலலாம் போக முடியாது. அப்படி ஓரமா போய் பண்ணிக்கோ, நான் ஒன்னும் பார்க்க மாட்டேன். ஆமாமா, நீங்க ரொம்ப நல்லவர், என்ன செய்யலாம் என்று யோசித்தவள், சரி நீங்க குளிக்கணும்னு சொன்னீங்கல்ல, பாத்ரூம் போங்க என்று அவனை பிடித்து உள்ளே தள்ளிவிட்டாள். அவன் வெளியில் வருவதற்குள் உடை மாற்றி விடலாம் என்று வேக வேகமாக தன் துணிகளை எடுத்தாள். அந்த நேரம் பார்த்து போன் வர அவசரமாக பேசி வைத்துவிட்டு புடவையை கழட்டவும் அவன் குளித்துவிட்டு டவலுடன் வெளியே வரவும் சரியாக இருந்தது. ஒரு நிமிடம் மெய்மறந்து நின்று விட்டான். முதலாக தன் மனையாளை அரைகுறை ஆடையுடன் பார்த்ததும் தன் ஆண்மை விடுத்து கொள்ள தன்னை அடக்க வெகுவாக சிரமப்பட்டான். அவனை கண்டதும் வெட்கம் பிடுங்கி தின்ன திரும்பிக் கொண்டாள் ரம்யா. தன் மனைவியின் வெட்கம் தன்னை வா வா என்று அழைத்தது போல் இருந்தது அவனுக்கு. அப்போதுதான் குளித்து இருந்ததால் அவன் உடம்பில் இன்னும் ஈரம் கூட காயவில்லை. பின்னால் இருந்து அவளை அணைத்தவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அந்த ஈரமும் அவனது அருகாமை தந்த உஷ்ணமும் அவளை மேலும் சூடாக்கியது. தன் கணவன் என்ற உரிமையில் பெண்ணவள் தன் நிலை மறந்து நின்றாள். இருவருக்குமே இது ஒரு புது வகையான உணர்வாக இருந்தது. அப்படியே அவளை கையில் ஏந்தியவன் கட்டிலில் போட தன் வெட்கத்தையே சம்மதமாக தந்து தன் கண்களை மூடினான். தன் மனைவி என்ற உரிமையும் சேர்ந்து கொள்ள அதற்கு மேல் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் மீது படர ஆரம்பித்தான். நெற்றிக் கண்கள் கண்ணம் என்று ஒவ்வொன்றாக தன் இதழை படிக்க ஆரம்பித்தவன் மெதுவாக அவள் இதழில் தேன் எடுத்தான். காதல் செய்த மாயையில் இருவரும் சிக்கித் தவித்தனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் தன்னிலை திரும்பினர். ரம்யாவிற்கு அவன் முகத்தை பார்க்க கூச்சமாக இருந்தது. கொஞ்ச நேரத்துல நம்மள என்ன பண்ணிட்டான், அவன் முதல்ல காதல் சொல்ல வைக்கணும், அப்புறம் தான் இதெல்லாம். ரம்யா,
நீ ஏண்டி இப்படி விழுந்துட்ட என்று மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டாள். வேகமாக துணிகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் ஓடினாள். பாரதி இடுப்பில் தூண்டுடன் சென்று கதவை திறந்தான். அங்கு பல் காண்பித்துக் கொண்டு நின்றான் கார்த்திக். டேய், நீ இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்காது என்று மனதில் நினைத்துக் கொண்டவன், எதுக்கு இப்ப கதவை தட்டின என்றான் கடுப்பாக. அவன் இருந்த கோலத்தை பார்த்த கார்த்தி, ஐயோ மாமா, தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல போயிட்டு. பாகம் 51. மாமா, நீங்க இருக்கிற டென்ஷனை பார்த்தா தப்பான நேரத்துல வந்துட்டும் போல. நான் போயிட்டு அப்புறமா வரேன் என்று திரும்பினான் கார்த்திக். எதுக்கு அப்புறமா வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கா? இப்பவே சொல்லி தொலைச்சிட்டு போ என்றான் கடுப்பாக. காரு வெளியிலேயே நிக்குது மாமா, எடுத்து உள்ள வைக்க சொன்னாங்க, அதான் கீய வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்த. வேகமாக உள்ளே சென்றவன், இந்தா கீய பிடிச்சுக்கோ, இத கொண்டு வந்து குடுக்கறேன்னு கதவை தட்டாத, கீழே இருக்கட்டும், நான் காலையில எடுத்துக்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், என்ஜாய் மாமா என்று கண்ணடித்து விட்டு ஒரு சிரிப்புடன் சென்றான் கார்த்திக். உள்ளே வந்த பாரதி உடையை மாற்றிவிட்டு தொப்பென்று கட்டிலில் விழுந்தான். நான் எப்படி ரம்யா கிட்ட இப்படி நடந்துக்க முயற்சி பண்ணேன்? என் காதல உணரலன்னு சொல்லிட்டு அவளை மொத்தமா எப்படி எடுத்துக்க நினைச்சேன்? அவ என்னை எவ்வளவு சீப்பா நினைச்சிருப்பா. இதையே நான் யோசிக்கவே இல்ல. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நான் வீக்கானவன் இல்லையே. அவகிட்ட நான் இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறேன்னா எனக்குள்ள முழுசா அவ மட்டும்தான் இருக்கான்னு அர்த்தம். அவன் யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே கதவை திறந்து வந்தாள் ரம்யா. இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூச்சமாக இருந்தது. எதுவும் பேசாமல் படுத்துக் கொண்டனர். சிறிது நேரம் கழித்து பாரதி அவளை தன் பக்கம் இழுத்து தன் நெஞ்சின் மேல் போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டான். ரம்யாவுக்கும் அவன் அணைப்பு தேவைப்பட்டது. அவளும் அவனை அணைத்தவாறே படுத்துக்கொண்டாள். வழக்கம் போல அன்றும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான விடியலாகவே அமைந்தது. காலை கடன்களை முடித்துவிட்டு கீழே வந்தாள் ரம்யா. தன் அப்பா, அம்மா, அத்தை, மாமா கிளம்பி ரெடியாக இருந்தனர். பாரதியும் அங்கு வந்தான். அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினர். பொங்கலுக்கு 2 நாட்கள் முன்னதாகவே வர வேண்டும் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொண்டனர். கார்த்தி, நீயும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு 2 நாள் முன்னாடியே வந்திருப்பா என்றார் மருது. மாமா, நீங்க சொல்லி நான் மறுப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன் என்றான் குதூகலமாக கார்த்திக். அவன் பேசுவது அர்த்தம் புரியாமல் அவரும் சிரித்துக்கொண்டே கிளம்பினார். மாமா, இன்னைக்கு எங்களை எங்க கூட்டிட்டு போக போறீங்க என்றாள் திவ்யா. இல்லம்மா, 2 நாளா நான் ஆபீஸ் பக்கமே போகல. இன்னைக்கு நான் கண்டிப்பா போகணும். நீங்க எல்லாம் வெளியில போயிட்டு வாங்க, நான் டைம் இருந்தா உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்றான் பாரதி. ஐயோ அண்ணா, அப்ப நீங்க வரலையா? எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும்ல என்றாள் கவிதா. அதனால என்னம்மா, வேலை முடிஞ்சதும் நான் உங்களோட வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். அதான் 3 பாடி கார்ட்ஸ் உங்களோட வராங்கல்ல. மாமா, நீங்க வந்தாதான் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஏன் எங்க கிட்டலாம் பர்ஸ் கார்டெல்லாம் இல்லையா? நானும் வச்சிருக்கேன், வாமா என்றான் ஆதி. ஹே ஆதி, நீங்க எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க செலவு பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது என்று தன் கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு 2ஐயும் எடுத்து ரம்யாவிடம் கொடுத்தான். அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடு என்றான். அப்ப நான் எதுவும் வாங்கிக்க கூடாதா என்றாள் ரம்யா பாவமாக. கண்ணு, இந்த ஆதி எதுக்கு இருக்கே, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன் என்றான் யதார்த்தமாக. அதுவரை சிரிப்புடன் இருந்த பாரதி எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட்டான். அனைவரும் பேச்சின் மும்முரத்தில் இருந்ததால் அவனை யாரும் கவனிக்கவே இல்லை. ஏதாவது ஒரு பெரிய மாலுக்கு கூட்டிட்டு போங்க,
அங்க சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, குழந்தைங்க விளையாடுற மாதிரி, அதுல எல்லாம் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்றாள் கவிதா. ஆமா, நானும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க என்றாள் திவ்யா. அந்த ஊரிலேயே புகழ்பெற்ற ஒரு மாலுக்கு அனைவரும் கிளம்பி சென்றனர். கவிதாவும் திவ்யாவும் வெகு நேரமாக கேம்ஸ் ஆடிக்கொண்டிருந்தனர். ரவியும் கார்த்திக்கும் எப்பொழுதும் போல தங்களது வேலைகளை செய்தனர். அதான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது. ஆதிக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று ரம்யாவையும் அழைத்து சென்றிருந்தான். வெகு நேரமாக ரம்யாவின் போன் அடித்தது. ஹலோ பாரதி, நான் ரவி பேசுறேன்டா. ரம்யா எங்க? ஆதி ப்ரோ கூட ஷாப்பிங் போயிருக்காங்க. ஏன் மொபைல் எடுத்துட்டு போனா யாராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாளா? அண்ணன் செம்ம காண்ட்ல இருக்கான் போல என்று நினைத்து கொண்டவன், ஏய் என்கிட்ட மொபைல கொடுத்து வச்சிருந்தாங்க, மறந்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமா அடிச்சது. சரி நீதானேன்னு நான் அட்டன் பண்ணேன். இப்ப என்ன அண்ணிய கூட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க இருக்கீங்கன்னு சொல்லு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அவர்கள் இருக்கும் இடத்தை சொன்னார். அனைவரும் அவரவர்கள் வேலையை முடித்துவிட்டு பாரதிக்காக காத்திருந்தனர். அவனும் வந்து சேர்ந்தான். அப்பொழுது ரம்யாவும் ஆதியும் அருகருகில் உட்கார்ந்து ஏதோ பேசி சிரித்து கொண்டு இருந்தனர். வந்தவனுக்கு மேலும் கோபம் ஏறியது. என்னை விட்டுட்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றீங்க போல என்றான் கடுப்பாக. ஏமாமா அப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம எனக்கு போர் அடிச்சது. எப்ப வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்றாள் ரம்யா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆஹா, அண்ணன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டார் போல என்று நினைத்த ஆதி, கவி ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னல, வாங்கி தரேன் வா என்றான். ஐயா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், நானும் வரேன் என்று தவிக்கொண்டு போனான் கார்த்திக். சரி வாங்க எல்லாருமே போலாம் என்றான் திவ்யா. இல்ல திவி, நீங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க, நானும் மாமாவும் இங்கே உட்கார்ந்துருக்கோம் என்றாள் ரம்யா. அவனுக்கும் தனிமை தேவைப்பட்டதால், நீங்க போங்க, நாங்க வெயிட் பண்றோம், சீக்கிரமா வந்துடுங்க என்றான் பாரதி. அவர்கள் சென்றதும், ஏன் மாமா இப்படி பண்ற? நான் தான் அன்னைக்கே சொன்னல, எதுக்கு ஆதிய பார்த்து இப்படி கடுப்பாகிற? அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன் எதிரில் அமர்ந்திருப்பவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பாரதி. பாகம் 52. தன் எதிரில் அமர்ந்திருப்பவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பாரதி. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு என்று மாமா மாமா என்று குலுக்கினாள். அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? உங்க ஃப்ரெண்டா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்றாள். அவர்தான் ரகு, தீபாவோட அண்ணா என்றான். ரகுவும் அப்பொழுதுதான் அவர்களை பார்த்தான். கையை அசைத்து புன்னகைத்துக் கொண்டே பாரதியின் முன் வந்து நின்றான். ஹாய் பாரதி, நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும். சிறிது நேரம் மௌனித்த அவன் ரம்யாவை காட்டி, இவங்க என்னோட வைஃப் மிஸ்ஸஸ் ரம்யா. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா என்றவன் கண்ணில் சிறிது ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் வந்ததை கவனித்தாள் ரம்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில். நல்லா இருக்கும். அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க என்றான் சிறிது வருத்தத்துடன். பாரதிக்கு அதை கேட்டவுடன் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. பிறகு தன்மையுடன் பேச ஆரம்பித்தான். என்னாச்சு? எப்படி இறந்தாரு? தமிழ் இறந்ததுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாரு.
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் தீபாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி இருந்ததுனால அப்பா என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. என்னதான் தமிழ லவ் பண்ணலனாலும் குறைஞ்ச காலத்திலேயே அவ என் மனசுக்குள்ள வந்திருந்தா. உடனே இன்னொரு பொண்ணை ஏத்துக்கிற அளவுக்கு என் மனசு பக்குவப்படல. அப்பாவுக்கு இத நினைச்சு நினைச்சு ஸ்ட்ரெஸ்ல 2 தடவை அட்டாக் வந்துடுச்சு. செகண்ட் அட்டாக் சிவியரா இருந்ததுனால காப்பாத்த முடியல, இறந்துட்டாங்க. அப்புறம் அம்மாவும் பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் 8 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேன். ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் உன்னை மீட் பண்ணி உன்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணேன். ஆனா நீயும் கண்டுக்கல. வீட்டுக்கு வந்தா உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஒரு எதிரியாதான் பார்த்தாங்க. அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அப்படியே விட்டுட்டேன். நான் வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேனே, நீ பாத்தியா? பார்த்தேன். அப்ப சொல்லு, என் மேல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்காததுனால தான் உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கேன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரகுவின் மனைவி அமிர்தாவும் தீபாவும் அங்கு வந்தனர். தீபா வந்ததும் ரம்யாவின் கைகள் தானாக பாரதியின் கைகளை பிடித்துக் கொண்டது. பாரதியை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் அவன் அருகில் அவன் கையை கட்டிக்கொண்டு உரிமையாக நிற்கும் ரம்யாவை குழப்பத்துடன் பார்த்தாள் தீபா. அமிர்தாவிற்கு அனைத்து விஷயங்களையும் ரகு கூறி இருந்ததால் இவர்தான் பாரதி, இவங்க அவருடைய மனைவி ரம்யா என்று அறிமுகப்படுத்தி வைத்தான். ஒரு நிமிடம் இருவரையும் பார்த்த தீபா பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு, என்ன சுயநலவாதின்னு சொன்னியே, இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிருக்க பாரதி என்றவள் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல், அண்ணா நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க பேசிட்டு வாங்க என்று சென்று விட்டாள். பாரதிக்கும் ரம்யாவிற்கும் தான் ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. தப்பா எடுத்துக்காத பாரதி, அவ இன்னும் மாறவே இல்ல, அப்படிதான் இருக்கா. அதுவும் அப்பா இறந்ததுல இருந்து இன்னும் பிடிவாதம் தான் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே அவளுக்கு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கா. அவ மனசுல இன்னும் நீ இருக்கியான்னு நினைச்சு கேட்டு பார்த்தேன், அதுக்கும் சரியான பதில் சொல்லல என்றான் கவலையாக. அப்போ தீபா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்றார் பாரதி வருத்தத்துடன். ரம்யாவின் முக மாற்றத்தை கண்ட அமிர்தா பேச்சை மாற்றினாள். ரம்யா, எனக்கு இன்னும் 3 நாள்ல வளக்காப்பு இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும் என்றாள் அவளின் கையை பிடித்துக் கொண்டு. ரகுவும் பாரதியிடம், நடந்தது எல்லாம் மறந்துடு பாரதி, கண்டிப்பா என்னோட வைஃப் வளைகாப்புக்கு வரணும். அம்மாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. பிளீஸ் அவங்கள வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயேன் என்றான் கெஞ்சலாக. அவனும் என்ன சொல்வது என்று தெரியாமல் விடுத்து கொண்டிருக்க ரம்யா தாங்கள் கண்டிப்பாக வருவதாக கூறினாள். உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க என்று அமிர்தாவிடம் அவளது நம்பரை வாங்கி குறித்து கொண்டாள். நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கவிதா, திவ்யா, ரவி, கார்த்திக், ஆதி அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். கவிதாவை பார்த்த ரகு ஒரு நிமிடம் அசந்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இதை கண்ட கார்த்தி, ஐயோ இது என்ன புது ரூட்டா இருக்கு என்று வேகமாக வந்து, ரகு அண்ணா, இவங்க எல்லாம் எங்க ரிலேட்டிவ்ஸ், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. கவிதாவை காண்பித்து, இவ என்னோட மாமா பொண்ணு என்றான் உரிமையாக. அவர்களிடம் விடை பெற்று கிளம்பியதும், யார் இவங்க என்றாள் திவ்யா. அனைவருக்கும் சுருக்கமாக அவர்களை பற்றி கூறி முடித்தான் பாரதி. பாகம் 53. அனைவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர்.
இறுக்கத்தை கலைக்க நினைத்த கார்த்திக், சரி ஈவினிங் ஷோ போடுற டைம், வாங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு போலாம் என்றான். ரம்யாவிற்கும் பாரதிக்கும் தங்கள் மனநிலையில் மாற்றம் வேண்டும் என்பதால் அனைவரும் அவர்களை இழுத்து கொண்டு படத்திற்கு சென்றனர். உள்ளே வந்தவர்கள் ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தனர். உள்பக்கமாக ரம்யா அமர்ந்து கொள்ள அடுத்தடுத்து பாரதி, கார்த்தி, கவிதா, திவ்யா, ஆதி, ரவி அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். ஒரு நிமிடம் அனைவரையும் எட்டி பார்த்த ரவி, எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, நாம மட்டும் இப்படி சிங்கிளா இருக்கோமே என்று நொந்து கொண்டான். நம்மளோடையே சுத்திட்டு திரிஞ்சான் கார்த்தி, அவனுக்கு கூட ஒரு ஆள் செட் ஆயிருச்சு. அன்னைக்கு சித்தி பொண்ணு ஏதாவது இருக்காளான்னு கேட்கணும் என்று நினைத்து கொண்டான். ரம்யா பாரதியின் கையை பிடித்து விடவே இல்லை. அவளுக்குள் சிறு பயம் வந்தது என்னவோ உண்மைதான். இதனை புரிந்து கொண்ட பாரதி அவளை இழுத்து தன் தோளில் சாய்த்து கொண்டான். நான் எப்பொழுதுமே உன்னோட தான் இருப்பேன் என்று சொல்வது போல இருந்தது அவனது அணைப்பு. படம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். கார்த்தி, மாமா நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் அம்மா வர சொன்னாங்க, அத்தையும் மாமாவும் அங்கதான் இருக்காங்களாம் என்றான். இல்ல கார்த்தி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, நான் வீட்டுக்கு போறேன், மத்தவங்கள வேணா கூட்டிட்டு போயேன். ரம்யாவும் நானும் மாமாவோடைய வீட்டுக்கு போறேன், இன்னொரு நாள் வரேன்னு சித்திக்கிட்ட சொல்லிரு என்று சென்று விட்டாள். நால்வரையும் அழைத்து கொண்டு கார்த்தி தன் வீட்டிற்கு சென்றான். உள்ளே வந்ததும் கவிதாவிடம் மெதுவாக, வலது கால வச்சு உள்ளவா கவி என்றான். எதுக்கு? இல்ல முதலா வீட்டுக்கு வரல, அதான். மெதுவாக தலையை குனிந்து சிரித்து கொண்டவள் வலது காலை எடுத்து வைத்தே வந்தாள். அனைவரையும் வரவேற்ற கிருஷ்ணமூர்த்திக்கு கவிதாவை கண்டதும் மனதிற்குள் சந்தோஷம். அவளை தன் அருகில் அமர்த்தி பேசிக்கொண்டே இருந்தார். இங்கு ஆதியும் திவ்யாவும் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர். கார்த்தி தன் அம்மாவை தனியாக அழைத்து சென்றான். என்னம்மா கவிதாவையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுதுல்ல, அது மட்டும் இல்ல உங்க அப்பா என்கிட்ட உரிமையா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. அதே உரிமை கடைசி வரைக்கும் இருக்கணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பொங்கலுக்கு ஊருக்கு போறப்போ கவிதாவை என் பையனுக்கு கட்டி கொடுங்கன்னு ஒரு செய்திய அவங்க காதுல போட்டு வச்சிரு. டேய், என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமாமா, எனக்கு கவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ நம்ம கூட இங்க வந்து இருந்தா தமிழ் நம்மளோட இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஆமாண்டா, என் மனசுலயும் இது இருந்துச்சுதான். அதுக்காக நீ இப்பதான் படிச்சு முடிச்சிருக்க, உனக்கு ஒரு வேலை சம்பாத்தியம் வேணும். அந்த பொண்ணுக்கு இன்னும் 2 வருஷம் படிப்பு இருக்கு, இப்பவே வா கேட்க சொல்ற? ஆமா, நாட்டு நடப்பு புரியாம இருக்கப்போ இப்பெல்லாம் பொண்ணுங்க லவ் பண்ணாம இருக்கிறதே அதிசயம். அதுலயும் கிராமத்துல பெரும்பாலும் முன்னாடியே யாருக்காவது பேசி வச்சிடுறாங்க. திவ்யாவை கூட ஆதிக்கு பேசி வச்சுட்டாங்களாம். இப்ப வரைக்கும் கவிதா சிங்கிள் தான். அதனாலதான் சொல்றேன், அவங்க வீட்டுல வேற யாருக்காவது பேசுறதுக்கு முன்னாடி நீயே போய் பேசி முடிச்சிட்டு வந்துட. அவன் சொல்லுவது நியாயமாக பட்டது லட்சுமிக்கு. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், இப்போதைக்கு அவங்க கிட்ட உறுதிப்படுத்திக்கலாம் என்றார் லட்சுமி. அம்மானா அம்மாதான் என்று முத்தம் வைத்தான் கார்த்தி. அனைவரும் சிறிது நேரம் அங்கு பேசிவிட்டு வீட்டிற்கு வந்தனர். கவிதாவும் திவ்யாவும் நாங்க அம்மாவோடையே படுத்துக்கிறோம் என்றனர். ஆதியும், ரவி எனக்கும் தனியா படுக்க ஒரு மாதிரியா இருக்கு, நானும் உங்களோடையே தூங்கிக்கிறேன் என்று அவனுடன் சென்று விட்டான். சிவகாமியும் சந்திரனும் கவிதாவிடமும் திவ்யாவிடமும் வெகு நேரமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அந்த வீட்ல அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். இருவரை
தவிர. பாரதி, ரம்யா இருவரும் வெவ்வேறு சிந்தனைகளில் தன் நிம்மதியை தொலைத்துக் கொண்டிருந்தனர். பாரதியோ, அவ எப்படி நம்மள சுயநலவாதின்னு சொன்னா? ஒருவேளை அவ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால அப்படி சொல்லிருப்பாளோ? அவ மனசுல இன்னும் நான் இருந்திருந்தா என்னை தேடி வந்திருக்கணுமே. இந்த 3.5 வருஷத்துல ஒரு நாள் கூட அவ என்னை சந்திக்க முயற்சி பண்ணல. இந்த சந்திப்பு கூட எதேச்சியா அமைஞ்சதுதான். அப்படி இருக்கிறப்போ என்ன எப்படி அவ சுயநலவாதின்னு சொல்லலாம்? எனக்கே அவளை நாம உண்மையாதான் காதலிச்சோமாங்கிற ஃபீலிங் இருந்தது. அதுவும் ரம்யா வந்ததுக்கு அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ரம்யா அந்த பெயரை உச்சரித்ததும் குழந்தை போல் உறங்கும் தன் மனையாளை கண்டான். இவளை எப்படி நான் மறந்தேன்? இவ என் கூட இருக்கிறப்போ நான் ஏன் தீபாவை பத்தி நினைக்கணும்? அவ என்ன சொன்னா எனக்கு என்ன கவலை? என்னோட வாழ்க்கை, காதல் எல்லாமே ரம்யா தான். இதனை முடிவு எடுத்தாச்சு. ஒருவேளை தீபா என்ன நினைச்சிட்டு இருந்தாலோ அல்லது அவ மனசுல நான் இன்னும் இருந்தாலும் அவளுக்கு அது தப்புன்னு பேசி புரிய வைக்கணும். நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாது. இதுதான் ஒரே முடிவு. கூடிய சீக்கிரமே அவளை சந்திச்சு பேசணும் என்று மனதில் நினைத்தவாறே படுத்துக் கொண்டான். ஆனால் இங்கு ரம்யாவின் மனநிலையும் வேறு மாதிரி இருந்தது. சிறிது பயம் இருந்தாலும் தன் கணவனின் மீது உள்ள நம்பிக்கையை அவள் விலக்கவில்லை. பாரதி எப்பவுமே எனக்காக தான் இருப்பாரு. தன்னால ஒரு பொண்ணோட லைஃப் வீணாக கூடாதுன்னு அந்த நிமிஷம் யோசிச்சிருப்பாரே தவிர என்ன விட்டு கொடுக்கணும்னு என்றுமே நினைக்க மாட்டாரு. எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்கு. நானும் பாரதியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கோம். இதை எப்படியாவது தீபாவுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதான் எங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இருவர் மனதிலும் ஒரே எண்ணம்தான். தீபாவிடம் பேசி அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும். அவளது வாழ்க்கையும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதே. அதற்கான தருணம் அமிர்தாவின் வளைகாப்பு அன்று எப்படியாவது அங்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இருவரும். பாகம் 54. காலை கதிரவன் தன் கடமையை செய்ய செவ்வனே உதிர்த்தான். அறை முழுவதும் வெளிச்சம் பரவியது தெரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தவாறு படுத்து இருந்தனர். முதலில் கண் விழித்த பாரதி தன் மனையாளின் நெற்றியில் முத்தமிட்டான். சீக்கிரமே சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாண்டி. கதவு தட்டும் சத்தம் கேட்டு தன்னிலை அடைந்தவன் எழுந்து கதவை திறந்தான். வெளியில் கார்த்தி நின்று கொண்டிருந்தான். நினைச்சேன்டா, உன்னை தவிர இந்த நேரத்துல யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்ன காலங்காத்தாலேயே ஒரு மார்க்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற என்றான். மாமா மறந்துட்டியா நேத்து பேசினத? என்ன பேசணும்? அதான் மாமா, ஆழியார் டேம் போலாம்னு. போற வழியில ஒரு அருவி இருக்கு, அங்க குளிச்சுட்டு போலாம்னு சொன்னோமே. அதான் நாங்க எல்லாம் காலையிலே வந்தாச்சு. அம்மா அப்பா கூட கீழே இருக்காங்க என்றான். அப்பொழுதுதான் நினைவு வந்தது பாரதிக்கு. இரவு தன்னிடம் ஏதோ கூறினார்கள் என்பது மட்டும் அவனுக்கு தெரிந்தது. அவன் சிந்தனை வேறு பக்கம் இருந்ததால் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அதே நிலைமைதான் ரம்யாவிற்கும். அவர்கள் பேசுவதை கேட்ட ரம்யாவும் எழுந்து வந்தாள். சரி, நீ கீழே போ கார்த்தி, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறோம் என்று அவனுக்கும் அவளுக்கும் தேவையான துணிகளை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அப்போதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆதியின் காரில் திவ்யா, லட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி, கார்த்தி, ரவி ஏறிக்கொண்டனர். பாரதியின் காரில் ரம்யா, சந்திரன், சிவகாமி, கவிதா ஏறிக்கொண்டனர். இங்கு கார்த்திதான் புலம்பிக் கொண்டே வந்தான்.
ஏண்டா எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, என்ன மட்டும் ஏண்டா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு இருக்கீங்க? இதே அட்ஜஸ்ட்மெண்ட்ட நான் பாரதி மாமா கார்ல பண்ண மாட்டேனா? கவிதா கூடயாவது உட்கார்ந்து வருவேன் என்று ரவியின் காதில் கிசு கிசுத்தான். நீங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கிறேன்ல, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் என்று வில்லத்தனமாக சிரித்தான் ரவி. நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? அவளே நாளைக்கு ஊருக்கு போயிருவா, அவகிட்ட ஏதாவது பேசி கரெக்ட் பண்ண நினைச்சா விடுறியா என்றான் சோகமாக. அருவி வந்ததும் அனைவரும் இறங்கினர். பெரியவர்கள் அனைவரும் தண்ணீர் ஆழமில்லாத பகுதிக்கு சென்று குளித்துக் கொண்டிருந்தனர். சிறியவர்கள் அவர்களுக்கு உரிய குறும்புத்தனம் விளையாட்டுடன் பேசி சிரித்து வெகு நேரம் அருவியின் அடியில் நின்றிருந்தனர். அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம மட்டும் உம்முன்னு இருந்தா அனைவருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்று நினைத்த ரம்யா அவர்களுடன் எப்போதும் போல இருந்தாள். பாரதிக்கும் அதே மனநிலைதான். இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாள். அருகில் உள்ள ஒரு பாறையில் அமர்ந்து இவர்கள் செய்யும் சேட்டைகளை பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் பெண்கள் மூவரும் தனியாக தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அவர்கள் விளையாடுவதை பார்த்துவிட்டு வேறு பக்கம் தன் கவனத்தை திருப்பினான். சிறிது நேரத்தில் ரம்யா ரம்யா என்னும் அலறல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் பாரதி. கவிதாவும் திவ்யாவும் மட்டும் நின்றிருந்தனர். ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது பாரதிக்கு. தன்னிச்சையாக அவர்களை நோக்கி ஓடினான். என்னாச்சு? நீங்க மட்டும் நினைச்சிருக்கீங்க? ரம்யா எங்க? மாமா, தண்ணியில அதிக நேரம் யாரு தம்மு கட்டி இருப்பாங்கன்னு போட்டி வச்சோம். ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய தடவை விளையாடி இருக்கும். எப்போதுமே அவதான் ஜெயிப்பா. இப்போ ரொம்ப நேரமாகியும் அவ வெளியில வரல மாமா. அந்த இடத்துல போய் பார்த்தா அவளை காணோம் என்று அழுதாள் திவ்யா. அவன் கண்களில் இருந்த கோபத்தை அவர்களை எரித்து விடுவது போல இருந்தது. பயந்து இருக்கும் அவர்களை மேலும் பயமுறுத்த வேண்டாம் என்று தண்ணீருக்குள் இறங்கி தேடினான். இதை கண்ட ஆதி, ரவி, கார்த்தி மூவரும் அங்கு வந்தனர். அவர்களும் விஷயம் தெரிந்த அவர்களும் நீருக்குள் இறங்கி ஆளுக்கு ஒரு புறம் தேடினர். இதை அறியாத பெரியவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த காலை உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். இங்கு பாரதி ரம்யா ரம்யா என கத்திக்கொண்டே இருந்தான். பிளீஸ் டி, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எனக்கு நீ கூடவே இருந்து தண்டனை கொடு. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. நேத்து நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், அதுக்காக எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துடாத என்று அழுது கொண்டே தேடினான். அங்கு ஒரு பாறையில் ரம்யா அணிந்திருந்த ஷால் தெரிந்தது. வேகமாக நீந்து சென்று பார்க்கையில் அவள் குப்புற படுத்து கிடந்தாள். அப்பொழுதுதான் அவனுக்கு மூச்சே வந்தது. அவளை இழுத்து நேராக படுக்க வைத்தவன் அவள் வயிற்றை கையால் அமுக்கினான். குபுக் குபுக்கென்று தண்ணீர் வெளியே வந்தது. அப்பொழுதும் அவள் கண் விழிக்கவில்லை. மூக்கில் கை வைத்து பார்த்தான். அவளுக்கு மூச்சு சீராக இல்லை என்பதை உணர்ந்து அவள் வாயோடு தன் வாயை வைத்து அவளுக்கு தன் மூச்சை கொடுத்தான். என்று இரும்பியவாறு கண் விழித்தாள். என்ன நினைத்தானோ அவளை இறுக அணைத்துக் கொண்டான். அவனது அணைப்பு முரட்டத்தனமாய் இருந்தாலும் இவ்வளவு நேரம் அவன் தவிப்பை அந்த ஒற்றை அணைப்பிலேயே புரிந்து கொண்டாள் ரம்யா. ஏன் இப்படி பண்ண? நீ வேணும்னு தானே தண்ணிக்குள்ள மூழ்கின. நேத்து நான் தீபாவை பத்தி நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசாம இருந்துட்டேன். அந்த கோபத்துல தானே அப்படி பண்ணின.